ஒவ்வொரு பெட்லையும் கை வச்சு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ண 48 பெட்ல ஜெபம் பண்ணாராம். 48 நபர்களுக்கு, இயேசுவை அறியாத நபர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது இவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி அப்படியா இவர் ஜெபத்துல பலப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது இவருக்கு இருந்த வியாதி எல்லாம் அப்படியே நார்மல் நிலைமைக்கு திரும்பினதாம். அல்லேலூயா. நடந்த சம்பவம். அப்படி பிற்பாடு இவரை அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி இவர் போகும்பொழுது அந்த 48 பேரும் சுகமா இருந்தாங்க இல்லையா, அவங்க போய் டாக்டர் இவருடைய அட்ரஸை வாங்கி ஊழிகார போய் சந்திச்சு, நீங்க ஜாம் பண்ணலைன்னா என் ஜீவன் என்னிடத்துல இருந்திருக்காது பாஸ்டர், நான் ஏதாவது உங்களுடைய திருச்சபைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்ன கேட்குறீங்களோ நாங்க செய்யறோம், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களுடைய வீட்டு வாசல்ல கர்த்தருக்கு என்று ஒரு இடத்தை கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய திருச்சபையில் இருந்த வாலிபர்களை 48 கிராமங்களுக்கும் அப்படியா ஊழியம் செய்யும்படியா அந்தந்த ஆத்துமாக்களுக்கு என்ன பண்ணாரு, ஒவ்வொரு பாஸ்டரை நியமித்து 48 திருச்சபைகள். அல்லேலூயா. கொரோனா லாக்டவுன்ல அந்த ஒரு 48 திருச்சபைகளை அந்த டெல்லியில உருவாக்க கர்த்தர் கிருபை செய்தாராம். இவருடைய திருச்சபைக்கு வரவங்க அப்படியா பிரதமர் மோடி அவங்களுடைய தொழில அப்படியா அவங்களுடைய ஆபீஸ்ல எல்லாம் வேலை செய்யற விசுவாசிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. யோபு தன்னுடைய சிறையிருப்பு சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். அல்லேலூயா. சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் போது தன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி தந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அருகாமையில் உள்ள பிள்ளைகள் அப்படியா விசுவாச மக்கள், நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். அந்த பெரியவர் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் ஜீவனோடு கர்த்தர் நம்மளை உங்களை என்னை தேர்ந்தெடுக்கிறார். அந்த பெரியவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனாலதான் எத்தனையோ மரண தருவாயில இருந்தாலும் நீ கலங்காத, உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி உன்னை மரண தருவாயிலிருந்து நம்முடைய அன்பின் கரத்தை நீக்கி உங்களால் தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் நினைச்சு ஒரு நல்ல கரம் கட்டு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா வரட்டும், அப்பா ஆளுகை செய்யட்டும். இந்த திருச்சபை மூலம் அப்படின்னா அப்பாவுடைய பிரசனத்துக்குள்ள தேவ மகிமை செத்துன மகிமை இப்பொழுது இறங்கி வந்து ஆளுகை செய்யட்டும். உலகத்திலிருந்து வெற்றிக்காடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றிக்காடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம்.
ஒரு நாளும் நல்ல காலம் Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவன் பார்க்கலாம் உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்னை அற்பமா பார்க்கலாம். உலகத்துல போராட்டம் உண்டு. ஆனால் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க. நல்ல
தெய்வீக சந்தோஷம், அப்பா கொடுக்கிற சந்தோஷம், நிலையான சந்தோஷம் நல்ல வருமானத்தை கொடுக்க அப்பா எவ்வளவு நேரம் ஆளுக செஞ்சிருக்கிறார். நல்ல கரங்களை தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சேர்த்து கொண்ட நுழைவுகளை தூக்கி எறியலாம். என்னை சேர்த்து கொண்ட நல்ல உடன் பிறந்தவங்க தூக்கி எறியலாம். என்னை சேர்த்து கொண்ட உள்ளத்த நாளத்தில் அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே அந்த மரண கருவாய் முடிஞ்சதை நினைச்சு பார்த்துக்கா. அந்த மரண கருவாய் அவருடைய கண்கள் கண்டது. யாரும் அறியாத தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத தேடி வந்த தேடி வந்த நல்ல தேடி வந்தாரையா உள்ளத்தினால் கொண்ட அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உயர்த்தி வைத்தாரா உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவருடைய கண்கள் நம்மளை கண்டதுனால எத்தனையோ தரம் மரண தருவாயில சில பலவீனங்கள் நம்ம மரணத்துக்கு ஏதுவான தருவாயில கொண்டு போயிருந்தாலும் அவருடைய கண்கள் கண்டது, அவருடைய கண்கள் கண்டது, அவருடைய கண்கள் கண்டதுனாலதான் அந்த ஜீவன் திரும்ப வந்தது. அந்த கண்கள் அன்னைக்கு கண்டதுனாலதான் இன்னைக்கு ஒரு சுக ஜீவனை கொடுத்து இந்த திருச்சபையில கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நல்ல கரங்களை தட்டி அப்பா கொடுத்த ஜீவன் மகிழ்ப்படுத்த வேணும். நீ கொடுத்த கரங்கள் உங்களை மகிழ்ப்படுத்த வேணும். நீ கொடுத்த சுவாசம் உங்களை உயர்த்த வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, அப்படியா 7வது மாதத்தின் கடைசி ஆராதனையில் பங்கு வரும்படி நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா. வருகின்றவாறு நமக்கு 8வது மாதத்தின் புதிய ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து போக இருக்கிறோம். அப்படியா உலகத்திலெல்லாம் உலக விசேஷங்கள் அன்றைய நாளிலே காணப்படுகிறது. பந்தியின் நாட்கள் இருக்கிறது, ஆனால் அதை உங்களுக்கு பின்ன அறிவிப்பார்கள். 2வது வாரமா 1 வாரமா என்று. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை மாத்திரம் நான் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நான் கேட்க வந்திருக்கிறேன். நீங்க தான் என்னோட பேசணும். அல்லேலூயா. நம்ம அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறோம், பலவீனப்பட்டிருக்கிறோம். நம்ம இதுவரைக்கும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் சுகத்தை கொடுத்து அப்படியா நடந்து வர
வர கர்த்தர் துணை நின்று வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா. எதற்காக என்றால் இன்னும் நீங்களும் நானும் இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. இத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அருமையானவர்களே, எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்தார். அல்லேலூயா. ஆம், இன்றைக்கு அநேகர் பாருங்க, என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் ஊழியக்காரங்களை வரவழைச்சு போதிச்சாலும் என்ன செய்யறோம்? தவறுகிறவர்களாகவே நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. பிசாசு நம்ம ஒரு மனமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. ஆனால் அவன் அநேக கலைகளை விதைத்து நம்மை அங்கும் எங்கும் கடந்து போக பண்ணுவான். நீங்க அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இழப்பிலே இருக்கிறார்கள் இவர்கள் பாவம் என்று எண்ணாதீர்கள். அல்லேலூயா. இழப்பிலே இருக்கிறவர்கள் நீங்க வரலினா தான் நான் பாவம். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னு சொன்னா, ஐயோ என்னுடைய பிள்ளைகள் அப்படியாய் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட நாங்கள் இன்னும் அதிகமாய் செபிக்க எங்களுக்கு அது உதவியாய் இருக்கும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஒரு விலகாரமா பாருங்க, கேன்சர் வியாதி அவங்களுக்கு வந்துருச்சு. உண்மை சம்பவம், கதை அல்ல. அவங்களுக்கு முதுகு தண்டிலே கேன்சர். இப்ப அதை டாக்டர்கிட்ட கொண்டு போய் பல லட்சங்கள் செலவு பண்ணி அந்த கேன்சர் கட்டியை இப்படி அகற்றுறாங்க. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும் பொழுது அது என்ன செய்யுது? அந்த கிருமிகள் பரவிட்டே போகுது, மேல மேல போயிட்டே இருக்குது. இப்போ இந்த அம்மனால 3 பெண் பிள்ளைகள் அப்படியா, இந்த 3 பெண் பிள்ளைகளை அப்படியா சபையிலே நன்கு அழைத்து வந்து வாரந்தோறும் ஆராதனையிலே பங்கு பெற செய்வதும், ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பதும், அப்படியா நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு பெண்மணி. அல்லேலூயா. அப்படியா இவங்கனால இப்ப என்ன செய்ய முடியல, நடக்க கூட முடியல, கூன் விழுந்த மாதிரி நடக்கணும். அப்படியா இவர்கள் காணப்படுகிறார்கள். இருந்த போதிலும் அப்படியா இவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு வியாதியை எனக்குள்ள நீர் அனுமதித்தால் நான் என்ன பிடி தாங்குவேன் ஆண்டவரே. இது வேண்டாம் ஐயா. நான் இன்னும் எங்கெல்லாம் என கொண்டு சொல்லி சென்று உம்முடைய நாமத்தை உயர்த்த அப்பா நீர் எனக்கு சுகத்தை கொடுத்தீர் என்று சொன்னால் நான் அப்படியாய் செய்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து அப்படியாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொல்லி செபித்தார்களாம். அல்லேலூயா. மறுநாள்ல அப்படியே செக்கப்புக்கு வந்த டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு, இப்ப கேன்சர் எங்கேயே போச்சு என்னன்னு தெரியல, இவங்களுடைய சரீரத்துல கேன்சர் இருந்தது உண்மை, ஆனா இப்போது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பரவினதான அந்த கிருமிகளை கூட கர்த்தர் செயலிழக்க செய்தார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் போக பண்ணினார். நம்ம கூட அநேக விஷயங்களிலே பலவீனத்திலே நாம தாக்கப்படுகிறோம். அந்த பலவீனங்களை அப்படியே கர்த்தருடைய வசனங்களை சொல்லி சொல்லி நீங்களும் நானும் செபிச்சிங்கன்னு சொன்னாக்கா அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அந்த அம்மா அழுதுட்டு ஒரு சாட்சி சொன்னாங்க. கண்ணீர் வடித்தார்கள் எல்லாரும். அல்லேலூயா. ஒரு வாலிப பெண்மணி, மனம் முடித்த பெண்மணி, அவர்கள் என்ன செய்தார்களாம்? அப்படியாய் இப்படியாய் சின்ன சின்ன செல்போன் நிமித்தமாய் வந்த பாவம் தான். எல்லாத்துக்கும் நான் சொல்லணும், அது மைக் தேவையில்ல. அது என்ன செஞ்சுதா? தன்னுடைய அறை நிர்வாணத்தை படம் எடுத்து பிடித்து ஒரு இளம் வாலிபனுக்கு அனுப்பினதா. அதனால வந்த போன் மூலியமா வந்த பிரச்சனை தான் அது என்னாச்சு? மிகவும் ஆபத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டது. இதெல்லாம் சரியா தெரியல, நேர்ல பார்க்கணும். அப்புறம் நேர்ல பார்க்க போனாங்க, அது என்னென்னமோ ஆகிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பெண்களே அப்படியே வாலிப பிள்ளைகளை குறித்து நம்ம திருச்சபையில நல்ல ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. உடனே நாங்கள் அதை அறிவிச்சு நம்ம செபிக்கலாம் வாருங்கள், அப்படியே கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கலாம் வாருங்கள் அப்படி என்று சொல்லி நம்ம உன்னை இழந்துட்டோம். இருக்கிற வாலிபர்களை நம்ம இழக்க கூடாது. இவர்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் இவர்களை மாற்ற வேண்டும், பெண் மக்களையும் ஆண் மக்களையும் என்று சொல்லி எங்களுக்குள்ளே அளவு கடந்த ஒரு பாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப மோகன் சிலாசர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அவர் பிள்ளை பேர்களுக்காய் செபிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியா நீங்களும் நானும் பிள்ளைகளுக்காய் செபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. என்றைக்கும் சத்தியம் இங்கதான் இல்லை, பெருமையா சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. இங்க என்ன நடக்குதோ அதையெல்லாம் அப்படியே சொப்பனங்கள் மூலியமாய் மகளுக்கு வெளிப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. நீ நன்றாய் செபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும்னு தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நம்ம பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஆண்கள் வந்து ஒரு சிலர் கூடுறது அவ்வளோ கொஞ்சம் சிரமம், வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஜபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெண்கள் நீங்க வரணும், வந்து செபிக்கணும்னு சொன்னா பிசாசு அதை ஒரு மனதுக்கு எடுத்துருவான். உங்க மனதுல தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து கலைகளை விதைச்சு நீயும் போகல நானும் போகல, நீ என்ன செய்ய கூட்டணி சேர்ந்துட்டு வராம இருக்கக்கூடாது. அது பிசாசு செய்யற வேலை. நீங்க இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல இழப்புகள் மத்தியில நிக்கிறதான நமக்கு நம்முடைய பிள்ளைகளை போகிற இடங்களிலே இவர்கள் நன்றாய் ஊழியம் செய்கிறவர்களாய் இவர்கள் எதிர்காலங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அந்த ஜெப ஐக்கியம். இப்போ ரபி உஷா இவர்கள் மாத்திரம் செபித்தால் போதாது. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் வந்து இந்த ஜெபத்துல பங்கு பெறணும் வாலிப பிள்ளைகள் என்றுதான்
எங்களுடைய மனதின் விருப்பம். அது தேவன் அறிவார். யாரும் அதுக்கு தடை இல்லை. நீங்க சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அது பிசாசு சொல்ற சாக்கு போக்கு. பெற்றோர்கள் நீங்க என்ன செய்யணும்? சரி, இப்படியாகிலும் கடந்து சென்று இந்த வாலிப பிள்ளைகள் என்ன செய்யட்டும்? அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களோடு ஜெபிக்கட்டும். அப்படியா அதிகாலமே விழித்து ஜெபிக்கட்டும், நல்லது என்று சொல்லி நீங்கள் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அனுப்பி வைக்கிறவர்களாய் காணப்படணும். இவர்கள் தூக்கம் கெடுது, அப்படி பல சாக்கு போக்குகளை விசாச அவர்கள் மூலியமா சொல்ல வைப்பா. நீங்க அதுக்கு ஜால்ரா போடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கணக்கு கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் அறிவார் நான் சொல்ற காரியங்களை. அப்படியாய் கர்த்தருக்காகத்தான், உங்களை காப்பாற்றும்படியாகத்தான், உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஜெபம். இழந்து போய் நிற்கிற எனக்கு நீங்க ஆறுதலுக்காக அல்ல. அல்லேலூயா. என்னை ஆறுதல் படுத்துகிறது என் தேவன். அல்லேலூயா. அவர் தான் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறார். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியா கேன்சர் வியாதியிலே பாதிக்கப்பட்டதான அன்பு மகளுக்கு எப்படி அந்த வியாதி இல்லாமல் போக பண்ணினாரோ, அப்படியாய் நமக்குள்ளேயும் காணப்படுகிற பொல்லாத வியாதிகள் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிற தேவனை நாம் உண்மையாய் ஆராதிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுடைய காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்கிற தேவனாய். எத்தனையோ பட்டதாரிகள், படிப்பாளிகள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள் இருக்க ஒன்றும் அறியாதவர்களாகிய, இல்லாதவர்களாகிய, படிப்பறிவற்றவர்களாகிய நம்மை தெரிந்து கொண்டு கர்த்தர் இந்த பகுதியில் அநேகர் ஊட்டி குன்னூர்ல இருந்து எல்லாம் வந்து அப்படியாய் ஊழியம் ஆரம்பித்து தொடங்கி நடத்தி பார்த்துட்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. யாரை கொண்டு யார் எந்த இடத்துல எப்படி வச்சு எப்படி செய்யணுமோ அதை அவர் செய்கிற வேலை. அல்லேலூயா. அப்படியா இந்த சந்ததி எழும்ப வேண்டும் என்று சொல்லி அப்படியா அஸ்திவாரம் போட்டது அருமை தகப்பன். அல்லேலூயா. அவர் விதைத்த விதைகள் இன்றைக்கு நம்ம அறுவடை செய்து வருகிறோம். நாட்களில் எல்லாம் குடும்ப ஜெபங்கள் விசேஷமாய் காணப்பட்டது. இன்றைக்கெல்லாம் இல்லைங்க, அன்னைக்கு பண்ணின ஜெபம் தான் இன்னைக்கு நம்மளை நடத்திட்டு வருது. அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஜெப குறைவு. அப்படியா எல்லாவது மதத்தையும் நம்ம கடக்க போகிறோம். நீங்க உபவாசத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி நான் அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வேலை எல்லா நாளும் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. உபவாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து அப்படியே ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய முடிய சித்தம் நீர் வெளிப்படுத்தும் என்று கேட்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்கள் மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மாறாக நீங்க எங்க ஓடணும்னு நினைச்சாலும் அது முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, பொறுப்பு, அவைகளிலே நீங்கள் தான் நினைத்து நிற்க வேண்டும். அப்படியாய் பெண் மக்கள், அப்படியாய் நீங்கள் இன்னும் ஒரு இடங்களுக்கு கடந்து போகும் வரை எங்களுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே பெற்றோர்களும் நாங்களும் இணைந்து உங்களுக்காய் நாங்கள் செபித்து வருகிறோம். நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியாய் கீழ்ப்படிந்து கடந்து வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். எல்லாம் தூக்கி பின்னாக எரிந்து விடுவோம். அல்லேலூயா. இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். நம்முடைய பெற்றோர்களை, நம்மை, நம்முடைய குடும்பத்தை, உடன் பிறந்தவர்களை, திருச்சபை மக்களை, ஊழியக்காரர்களை கர்த்தர் நடத்தி வந்தார் அல்லவா? நம்ம நன்றியுள்ளவர்களாய் தேவனை துதிக்க வேண்டியது அவசியம் அல்லவா? பரலோகம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அதுக்கு ஒத்திகை தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பரலோகத்துக்கு கடந்து போகிற பிள்ளைகள் அங்கேயும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நமக்கு முன்பாய் கடந்து போகிறவர்கள் எல்லாம் நீங்க என்ன செல்போன்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீர்கள் அதை அவர்களும் பார்ப்பார்கள். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனும் அதை பார்ப்பார். அவருக்கு மறைவானது ஒற்றுமை இல்லை. பிசாசு வெளிப்படுத்தி காண்பித்து அந்த பிள்ளையினுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. அதனால சரீரம் முக்கியம்தான். நீங்க என்ன செய்யணும்? ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. அல்லேலூயா. தன் அங்கத்தை காக்காதவன் வேறு எண்ணத்தை காப்பான். இந்த சரீரம் நன்றா இருந்தாதான் ஆத்மா உள்ள நல்லா வாழும். அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஊழியம் செய்யும். அப்ப சரீரத்தை என்ன செய்யணும்? சக்கரை வியாதி உள்ளவன் சக்கரை குறைக்கணும், உப்பு வியாதி உள்ளவன் உப்பு குறைக்கணும், அப்படியே சளி இருக்கிறவன் சளி வராம பார்க்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவனே வந்து உங்களுக்கு காதுல சொல்லிட்டே இருக்க மாட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க தான் சரி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் சரீரத்தை சீராய் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களை விட நான் கலரா இருக்கணும், அழகா இருக்கணும், ட்ரெஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, சரீரத்தையும் அப்படியா நினைக்கிறவர்களாய் நீங்கள் நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம்.
ஆவியானவரே என்று சொல்லி நீங்கள் கிருபையை கொண்டாடுகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு பொருள். அருமையானவர்களே, கிருபையாய் அவர் இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபைக்கு மாறாய் நாம் என்ன செய்து பிசகாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கணும். பிள்ளைகள் எல்லாம் அப்படியாய் சொப்பனங்களை பார்க்க வேண்டும், வெளிப்பாடுகளை காண வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அநேக செப அப்படியாய் ஏறெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, வயது முதிர்ந்தவர்கள் இல்லையா, அவர்களும் என்ன செய்யணும், அப்படியாய் பசுமையாய் அப்படியாய் புஷ்டியாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதிர் வயதிலும் அல்லேலூயா நீங்கள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லேலூயா சரீர பிரகாரமாக அல்ல, ஆவியிலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்குள் களி கூறும்படியாய் நீங்கள் நானும் ஜீவ பலியாய் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. இந்த ஆத்மா தேவன் மேலேயே வாஞ்சியாய் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சியாய் தாகமாய் தவனமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி சொல்ல வேண்டும். அப்படியாய் ஆண்டவரிடத்துல நான் வாழ்வது உமக்காக தான் ஆண்டவரே என்று சொல்லி என் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் அது உமக்கே சொந்தம் என்று சொல்லி நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நின்றை சிலுவைதானே, அவமானம் நின்றை சிலுவைதானே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானே, எல்லாருக்கும் நான் எல்லாமானே, அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன்
இந்த உடலும் இந்த உள்ளமும் உமக்காகத்தான் ஆண்டவரே, உமக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லையா? உமக்காக நம் மகிழ்வுடன் தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நான் ஓடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக ஜீவபலியாய் நாம் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து அப்படியாய் நீங்கள் நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்து, ஓ என்னுடைய பிள்ளை தன்னுடைய சரீரத்தையும் அவனுடைய ஆத்மாவையும் ஆவியையும் இப்படியா எனக்கென்று அவள் அர்ப்பணித்திருக்கிறாள் என்று சொல்லி ஓ கடந்து வந்து உங்களை அபிஷேகித்து வல்லமையினாலே நிரப்பி உங்களை பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட கடந்து வந்திருக்கிறதற்காய், நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறதற்காய், ஆலயத்திலே நீர் பிரசன்னமாகி இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. எங்களுடைய மாம்ச கண்கள் மறைக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆவியானவரே, நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் நீர் உதவி செய்யுங்கள் ஆவியானவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? என் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாருங்க? சமீபமாய். இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி ஏதாவது இருக்கிறதா? நீங்களும் நானும் மாத்திரம் தான். அல்லேலூயா. ஆமருமையானவர்களே, அதனால சமீபமாய் நாம் இயேசுவை பெற்றிருக்கிறோம். அவர் நம்மோடையே இருக்கிறார். நம்முடைய சரீரம் முழுவதும் அவருக்கு சொந்தமானது. அதனால மற்ற யாரும் நம்முடைய சரீரத்தை குறித்து அப்படியாய் மேன்மை பாராட்ட வேண்டியதில்லை, அழகுபடுத்த வேண்டியதில்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது பன்றியின் மூக்குத்திக்கு சமானம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசுவுக்கும் அப்படியாய் குடும்பத்தினருக்கு மாத்திரம் நீங்கள் என்ன செய்யலாம்? அழகுள்ளவர்களாய் இருந்தால் போதும். அப்படியே மற்றவர்களுக்கு உங்களுடைய அழகு தேவையே இல்லை. நீங்க இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதும் அவருக்கு சொந்தம். அல்லேலூயா. அதனால் அர்ப்பணித்து நீங்க என்ன செய்யணும்? பக்தியாய் பரிசுத்தமாய் பயமுள்ளவர்களாய் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். கண்ணாடி முன்பாய் அவர் பிசாசானவன் உங்களை நிறுத்தி அப்படியா உங்களை இப்படியெல்லாம் யார்ஸ்டல தேவையில்லை, அப்படி பண்ணி இப்படி பண்ணு, அப்படி செய் இப்படி செய், இப்பதான் நீ நல்லா இருப்ப, நல்லா அவன் தான் உங்களை அப்படி திருப்புவான். அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? உள்ளது போதும் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? உங்களை அலங்கரித்துக் கொண்டு நீங்கள் என் தேவனுக்காய் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah.